காமாட்சி பெற்றெடுத்த கர்ம வீரரே, காங்கிரஸை காக்க வந்த கண்ணிய தலைவரே, கள்ளுக்கடைகளை ஒழிக்க வந்த காவிய தலைவரே, நேர்மையான முடிவெடுக்கும் திறமையான முதல்வரே, 30,000 பள்ளிக்கூடமும் முதல்வா உன் பெயர் சொல்லும், ஒவ்வொரு மாணவனின் சிரிப்பிலும் தலைவா உன் முகம் தெரியும், பள்ளி மாணவனின் பசி போக்கிய படிக்காத மேதையே, கயவர்களின் கர்வம் போக்க வந்த கர்ம வீரரே, 9 ஆண்டு முதல்வரே, ஒப்பில்லா தலைவரே, பிரதமர்களை உருவாக்கிய பிதா மகனே, முதல்வனாய் நீ செய்த பணிகள் ஏராளம், மக்கள் உனக்கு கொடுத்த ஆதரவோ தாராளம். உன்னை தலைவனாய் ஏற்றதற்காக தமிழ்நாடே தலைவணங்கும். 9 வருட சிறை வாழ்க்கையும் 9 ஆண்டு முதல்வன் வாழ்க்கையும் நீ தமிழனுக்காக அர்ப்பணித்ததால் 100 ஆண்டு கடந்தும் இன்னும் நீ மக்கள் மனதில் வாழ்கிறாய். உன்னை போல் ஒரு தலைவனை இதுவரை இந்த உலகம் கண்டதில்லை, இனி காணப்போவதும் இல்லை. சொத்துக்களை குவித்து பினாமிகள் பல உருவாக்கி மக்களை ஏமாற்றும் தலைவர்களுக்கு மத்தியில் 2 சட்டையும் 180 ரூபாயும் மட்டுமே சொத்துக்களாயிருந்தன. இப்படி ஒரு தலைவனை பெற்றதால் தமிழ்நாடு பெருமை கொள்கிறது. உன் பிள்ளை ஊனமாய் பிறந்தால் சொத்து சேர்த்து வை, சொத்து சேர்த்து வைத்து பிள்ளையை ஊனமாக்காதே என்று அறிவுரை கூறிய ஆசானே. உன் பெயரோ காமாட்சி, நீ கொடுத்தது நல்லாட்சி, உன்னை காண்பதே தவக்காட்சி, உன்னை வீழ்த்த செய்தார்கள் பெரும் சூழ்ச்சி, தமிழ்குடி மக்களே அதற்கு சாட்சி. நேர்மை தவறாமை என்னும் கருவியை போதிப்பவன் கதாநாயகன். ஆம், நீர்தான் ஐயா எங்கள் கதாநாயகன். இப்படிக்கு பிரியமுடன் பிரியா.